வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா கொத்தவரங்காய் லெமன் ஜூஸ். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி, கொத்தவரங்காய் 5 பச்சையாக எடுத்துருக்கேன், வேக வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெமன் 1 எடுத்திருக்கேன், அதில் ½ லெமன் தோலோடு அப்படியே போடணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னிங்கன்னா கொட்டையை எடுத்துட்டு அந்த தோலோடு அப்படியே போட்டுடணும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே இருக்க நார் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு தண்ணியை விட்டு அரைக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. இது மெயினாக யாருக்கு அப்படின்னா லேடிஸுக்கு, மெயினாக லேடிஸ் பெண்களுக்கு மட்டுமே இந்த இது ஒரு 48 நாள் தொடர்ந்து நம்ம சாப்பிட்ணும். ஆனால் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 5 நாள் இதை ட்ரை பண்ணுங்கள். 5 நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு தடவை, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை, சாயந்தரம் அல்லது நைட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை, மொத்தம் 3 நேரமும் இதை சாப்பிட்டீங்க. ஒரே ஒரு டம்ளர் தான். நான் 5 கொத்தவரங்காய், அரை எலுமிச்சைப்பழம், அவ்வளோதான். இதை 5 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையுமே ரிலீஃப் ஆகிறதுக்கான மிகப்பெரிய சொல்யூஷன் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 5 நாள் தான், நிறையா நாள்லாம் வேண்டாம். 5 நாள் ட்ரை பண்ணுங்கள். அப்போவே உங்கள் உடலில் இருக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம ரெகுலராக இருக்கிறது எப்படி, கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது எப்படி நம்மளால் உணர முடியும் இல்லையா. இதை 5 நாள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே நமக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம எனர்ஜியாக இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் எனக்கும் தெரியும் இதை பற்றி. ஏன்னா நான் டெய்லி இதை எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியறதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள், கொத்தவரங்காயை நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்துடணும். இதை எடுத்துகிட்டு பேக்கில் இருக்கிறதே கொஞ்சம் எடுத்துட வேண்டியதுதான், அவ்வளோதான். இந்த நார் வந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த நாரை எடுத்துட்டா தான் மிக்சியில் அடிபடணும் இல்லையா, அதுக்காக. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நார் வரும். பட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கணும், அவ்வளோதான். இதை கொதிக்க வைக்கவோ இல்லை வேறு எந்த ப்ராசஸும் இதில் இல்லை. அப்படியே மிக்சியில் அடித்து நம்ம சாப்பிட்றது தான். இது பெரிய ஒர்க்கும் இல்லை நமக்கு டக்குன்னு. ஏன்னா நிறையா காய் போட்டு அடிக்கணும் அப்படின்னா தான் நம்ம டைம் நிறையா ஆகும். இது 5 கொத்தவரங்காய் தான். இது நிறையா கூட கிடையாது, 5 தான். இது ஒரு பெரிய ஒர்க்கும் இல்லை நமக்கு. நம்ம உடம்புக்கு நம்ம கண்டிப்பாக அதை எடுத்தே ஆகணும் இல்லையா. லேடிஸ் நமக்கு தெரியும் நம்மளுடைய உடம்போட எஃபெக்ட் எவ்வளோ போடுறோன்னு. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தையும் நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும். அவங்கள எல்லாத்தையும் நம்ம தானே சரி பண்ணி பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த நாரெலாம் எடுத்துருங்க அப்படியே. ரொம்ப ஈஸியான ஒர்க் இது. நான் உங்களுக்கு காமிக்கணுங்க, கத்தியில் ஒன்றுனா பண்ணிகிட்ருக்கேன் நான். இதே கட்டரில் போட்டிங்க அப்படின்னா ஒரே கட்டு தான், டக்குன்னு கட் பண்ணிவிட்டு போட்டுடலாம். அதில் உங்களுக்கு தெரியணும் இல்லையா இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் காமிச்சேன். இது பார்த்திங்கன்னா ½ எலுமிச்சைப்பழம் கொட்டை எடுத்துகிட்டு இந்த தோலோட எலுமிச்சைப்பழம் தோலோடு அப்படியே போட்டு நம்ம ரன் பண்ணணும். பாருங்கள், ½ எலுமிச்சைப்பழம் எடுத்துட்டேன் நான். இந்த தோல் இதனுடைய கொட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதை 2-3 கட் பண்ணி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். தோலோடு போடணும், மறந்துடாதீங்க. எப்பயும் போல் ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சிடாதீங்க. பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம நல்லா அரைப்படுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
நான் உங்களுக்கு மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்சியில் ரன் ஆகிடுச்சு. இது அப்படியே குடிக்க முடியாது நம்மளால், அதனால் நம்ம வடிகட்டிட்டு நம்ம குடிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக திப்பியெல்லாம் வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே குடிக்க வேண்டியது தான். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் ஃபேஸ்புக்கு, அதை நீங்களோட ஃபாலோ பண்ணலாம். கொத்தவரங்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு, அதுக்கப்புறமா நல்லா இருந்தது, உங்களுடைய உடம்புல மாற்றம் இருந்தது, சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 48 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் எனக்கும் தெரியும் இல்லையா, என்னோடய மாற்றத்தினால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் உங்களோட மாற்றத்துக்கு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் இந்த மாதிரி வீடியோஸு அடிக்கடி போடுறதுக்கு எனக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.